வெல்கம் டு மை சேனல் கிரியேட் யுவர் சக்ஸஸ். ஸோ இன்னைக்கு ஒரு 3 அல்லது 4 கணக்கு பார்க்கலாம். டைம் பொறுத்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிடணும் இல்லையா? ஸோ அதனால பார்க்கலாம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு எல்சிஎம் கணக்கு தான் பார்க்க போறோம். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, அதாவது மீ போ மா இது கொடுத்துருக்காங்க. சரியா? எதோட எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப், அதோட நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர், இது ரெண்டோட எல்சிஎம் தான் நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்முலா. நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, பட் இந்த கணக்குக்கு இந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இங்க பாருங்க, ஏ இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கு. பி இருக்க இடத்துல ஏ இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுங்க. ஸோ அப்போ என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் ஏ, ஓகேவா, எக்ஸ் மைனஸ் ஏ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்ஏ பிளஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவாப்பா, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் இதில். இது வந்து ஒரு நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் கமா ஒரு நம்பர் என்னன்னு பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயருக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. நீங்கள் இதை போடவே கூடாது, எதுவுமே உங்களுக்கு வந்து கட் ஆகியோ இல்லை எதுவுமே வராது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். எப்படின்னா இங்கே பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது. ஸோ நமக்கு காமனான ஃபேக்டர் இதிலே இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி எழுதலாம்? இங்கே பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஏ, இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு எல்சிஎம்க்கு நம்ம என்ன எடுப்போம்? எல்லா டிஜிட்டும் எடுப்போம். ஃபர்ஸ்ட் காமன் டிஜிட் எடுத்துட்டு மீதி உள்ள எல்லா டிஜிட்டையும் நம்ம எடுத்துப்போம். கரெக்டா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் காமனாக இருக்குது பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஏ, இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஏ. ஓகேவா? இந்த காமன் ஃபேக்டரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு கட்டு. ஓகேவா? மீதி காமனாக இருக்கான்னு பாருங்க, இதில் காமன் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதை அப்படியே கீழே தூக்கி எழுதிடுங்க. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஏ. ஓகேவா? இது அப்படியே கீழே எழுதுங்க. இங்கே பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஏ என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். அதான் என்னது? எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்டூ இந்த வேல்யூ அப்படியே இங்கே வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஏ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நமக்கு இதுதான் ஆன்சர், இங்கே இருக்க ஆன்சர். ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க. எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் காமன் ஃபேக்டர், இது ரெண்டு காமன் ஃபேக்டர் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் காமன் ஃபேக்டராக இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா மீதி இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே எழுதிக்கணும். எழுதி அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேவா? இதான் எல்சிஎம். ஹச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் என்னது, நமக்கு காமனாக இருக்கிறது மட்டும் தான் ஆன்சர். இப்போ இதோட ஹச்சிஎஃப் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டு அதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா, அந்த காமன் ஃபேக்டர்னா இருக்கு இல்லையா, இது மட்டும் தான் நமக்கு ஆன்சர். அதாவது எக்ஸ் மைனஸ் ஏ, இது மட்டும் தான் நமக்கு ஹச்சிஎஃப்க்கு ஆன்சராக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேக்டராக இருக்கிறதுலாம் நமக்கு வந்து ஆன்சர் கிடையாது. ஓகேவா? இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய கணக்கு வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் கணக்கு போகலாம். ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஒரு ஹச்சிஎஃப் கணக்கு பார்க்கலாம். சரி, ஹச்சிஎஃப் பாருங்க, இப்போ எக்ஸ் பவர் ஏ பிளஸ் பி இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா, பிளஸ் இருந்தால் இன்டூ, அதாவது எக்ஸ் பவர் ஏ இன்டூ எக்ஸ் பவர் பின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம்னா, எக்ஸ் பவர் ஏ டிவைடட் பை எக்ஸ் பவர் பி. ஓகேவாப்பா? ஸோ பிளஸ் இருந்தால் இன்டூ போடணும், மைனஸ் இருந்துச்சுன்னா டிவைட் போட்டு நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கணக்குக்கு பாருங்க, நமக்கு கேட்டிருக்கிறது ஹச்சிஎஃப். ஓகேவா? மீ பெரும் பொது வகுத்தி. ஓகேவா? அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம்னா, நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி, ஓகேவா, ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் 1. ஓகேவா? கமா ஏ பவர் எம் இன்டூ ஏ ஸ்கொயர். அந்த ஏ ஸ்கொயர் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஏ பவர் ஏ இன்டூ ஏ வந்து ஏ ஸ்கொயர். கரெக்டா? இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏ பவர் 1 இன்டூ ஏ பவர் 1. கரெக்டாக? ஏ பவர் 1 என்னப்பா, ஏ தான். சரியா? உங்களுக்கு புரியுறதுக்காக நம்ம லாஸ்ட்டில் ஸ்ப்ளிட் பண்ணி, நான் லாஸ்ட்டில் காமன் ஃபேக்டர் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஏ பவர் 1னா ஏ தான். ஸோ ஏ இன்டூ ஏ நமக்கு என்ன வந்துடும், ஏ ஸ்கொயர். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஏ பவர் எம் இன்டூ ஏ இன்டூ ஏ இன்டூ ஏ என்ன வரும், ஏ இன்டூ ஏ இன்டூ ஏ, ஏ கியூப்னு வந்துடும். அதாவது ஓகேவா? ஸோ அதை நம்ம வந்து 1 ஏ பவர் 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் காமன் ஃபேக்டர் பாருங்கள், எல்லாத்துலேயும் காமன் ஃபேக்டர் எது, ஏ பவர் எம். ஸோ அதை எழுதிக்கோங்க, ஏ பவர் எம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எது காமன் ஃபேக்டர் என்ன இருக்குன்னு பாருங்கள், ஏ பவர் 1, இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ. ஸோ ஏ பவர் 1. மீதி எல்லாமே நமக்கு இன்னும்
காமன் ஃபேக்டராக இல்லை கரெக்டாக. ஸோ அப்போ நம்ம அதை விட்டுறணும். எல்சிஎம்னா இதெல்லாம் எடுக்கணும், பட் ஹச்சிஎஃப்க்கு நம்ம இதெல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், விட்டுறணும். அப்போ இங்கே பாருங்கள் a பவர் m இன்டூ a பவர் 1. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த ஃபார்முலா படி a பவர் m ப்ளஸ் 1. ஸோ இதான் ஆன்சர். a பவர் m ப்ளஸ் 1 தான் நமக்கு ஆன்சர். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. புரியுதாப்பா? ஸோ இதுக்கு நமக்கு தேவையான ஃபார்முலா இதுதான். இதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது சம்முக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு கணக்கு பாருங்கள். இதுவும் ஒரு கணக்கு, எல்சிஎம் ஹச்சிஎஃப் கணக்கு தான். ஸோ பாருங்கள், a milkman has 175 liters of cow's milk and 105 liters of buffalo's milk. He wished to sell the milk by filling the two types of milk in cans of equal capacity. Calculate the highest capacity of the can. So highest அப்படின்னா நமக்கு highestனால என்ன வரும், HCF. ஓகேவா? HCF தான் எடுக்க போகிறோம். ஓகேவா? தமிழில் பாருங்க, ஒரு பால்காரரிடம் 175 லிட்டர் பசும்பாலும் 105 லிட்டர் எருமை பாலும் உள்ளது. இவற்றை அவர் சம கொள்ளளவு கொண்ட இரு வகையான கலன்களில் அடைத்து விற்க விருப்பப்படுகிறார். இவ்வாறு விற்பதற்கு தேவைப்படும் கலன்களில் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு? அதிகபட்ச இதுலையும் பாருங்க, அதிகபட்ச. ஸோ இதில் நம்ம என்ன தான் எடுப்போம், HCF தான் எடுக்கணும். ஓகேவா? HCFனா என்னது, இங்கே பாருங்க என்ன இருக்கு, HCFனா மீ பெரும் பொது வகுத்தி. ஓகேவா? ஓகே. ஸோ பார்க்கலாம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டுக்குமே இந்த வேல்யூ அண்ட் இந்த வேல்யூக்கு நம்ம என்ன எடுத்தால் போதும், HCF எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ எடுத்துக்கலாமா? 175 105 கரெக்டாக. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வேல்யூ போட்டுக்கலாம், 5 போட்டுக்கலாம். 5னா 3 5s are 15, இங்கே 2 வரும், 5 35 ஆச்சா. நெக்ஸ்ட் இங்கே 2 1, அடுத்து 7 ஆலன் வந்து நமக்கு டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 5 7s are 35, 5 3s are 21. ஓகேவா? ஸோ இப்போது HCFனால நம்ம இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் எடுப்போம், இந்த ரெண்டு மட்டும் தான் எடுப்போம், இது எடுக்க மாட்டோம். கரெக்டாக? எல்சிஎம்னா தான் எடுப்போம். ஸோ HCFனா இது ரெண்டே எடுக்கும்போது 5 into 7. ஸோ 5 into 7 is equal to நமக்கு என்ன வரும், 35. அதான் நமக்கு இங்கே ஆன்சர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அந்த ஹையஸ்ட்னு வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சாலாம் HCF. ஓகேவா? ஓகேப்பா, இன்னைக்கு 3 கணக்கு பார்த்துட்டோம். எல்சிஎம் HCF ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்துட்டோம். ஸோ இனி நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கணக்கு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.